இது வந்து அராஜகம், அட்டூழியம். இது வெளிப்படையாக அவருக்கு மட்டும் இல்லை, அண்ணன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மட்டுமல்ல, மற்ற பத்திரிகையாளர்கள் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டல். நீ நாளைக்கு திமுக எதிர்த்து பேசினா நீ குறிவைக்கப்படுவ, நீ வழக்கில் தூக்கப்படுவேங்கிறது தான் அவங்க சொல்லாமல் சொல்கிற செய்தி. இப்போ சவுக்கு சங்கர் மேலே எல்லா வழக்கம் போடுறீங்களே, ஒரு போலியான ஒளிநாடாவை அமைச்சரின் பேரில் வெளியிட்டார் சவுக்கு சங்கர்னு, அந்த வழக்கையும் போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு துணிவு இருக்குது, திராணி இருக்குது அப்படின்னா, கையை ஒடிக்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா அந்த வழக்கையும் போடுங்க. அவர் பேச்சை கருத்துகளுக்கு அவர் பொறுப்பு, அதுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எப்படி பொறுப்பேற்பார்? இப்போ நீங்கள் நானும் உரையாடுறோம், இப்போ நான் பேசுகிற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு, என் கட்சி பொறுப்பு. நீங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? நீங்கள் வந்து ஒரு காணொலி பதிவு அப்படின்னா வர்றப்பே பொறுப்பு திறப்பு அப்படின்னு போட்டுறீங்க. அப்புறம் நான் பேசாத கருத்துக்களுக்கு உங்களை எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்போ என்னன்னா இது முழுக்க முழுக்க பழிவாங்கல் நடவடிக்கை தான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. திமுக வந்து நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்னு பேசலாம். ஆனால் திமுகவின் உண்மையான முகம் வேறு. போன ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தை தந்தை மகன் கொலைச்சப்பட்டாங்க. காவல் நிலையம் சாத்தான்களை கூடமாக மாறி வருகிறது. காவல்துறை கட்டுப்பாட்டில் நாட்டை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு கேட்டது ஐயா ஸ்டாலின். ஆனால் இந்த ஆட்சியில் எத்தனை மரணங்கள்? குறைந்தபட்சம் 25 மரணம். கடந்த ஏப்ரல் 5லேருந்து 16 வரையிலான இந்த 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசுகிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறப்ப ஆபாசமாக வக்கிரமாக பேசுகிறார். அதை எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ண எல்லாருமே வழக்கு போட முடியுமா? எப்படி போட முடியும்? யார் பேசினாங்களோ அவங்க தான் பொறுப்பு, அவங்க மேலே வழக்கு போடு, சட்டப்படி போடு. அறிவாலயத்து மேலே வந்து ஒரு பலகை பெயர் பலகை இருப்பது போல அதில் வந்து பொண்டாட்டியை விற்று பிழைக்கிறவங்க திமுககாரங்க அப்படின்னு எழுதப்பட்டிருப்பது போல அவ்வளவு கேவலமாக போடுறாரு. அதை போட்டதுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு வழக்கு போட்டிங்களா? அன்னைக்கு வந்து இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் வந்து ஆண்மையற்றவர்கள் விமர்சித்தார் இதே குருமூர்த்தி, நீங்கள் கண்டிச்சிங்க, நாங்களும் கண்டித்தோம், இது தவறானது அப்படின்னு கண்டித்தோம். அன்னைக்கு வந்து கையாளகத்தனம் நீங்கள். அவர் 2 பேரும் சொன்னார், இன்னைக்கு 2 கோடி திமுக தொண்டரையும் சொல்கிறாரு பொண்டாட்டி வைத்து பிழைக்கிறாங்கன்னு. ஏன் குருமூர்த்தி மேலே வழக்கு பாயல? வழக்கு ஏன் போட முடியல? ஏன் பயப்படுறீங்க? போன ஆட்சி காலத்தில் சொன்னீங்கல்ல, நெல்லைக்காரனை கைது பண்ணீங்க, எஸ்வி சேரை கைது பண்ணல. என்ன இடைவெளி நூல் இடைவெளின்னு. இப்போவும் அதே நூல் இடைவெளி தான். உங்கள் ஆண்மை, உங்கள் வீரம்லாம் மற்றவங்க மேலே தான். இதெல்லாம் பாஜகவின் குரல், பாஜகவின் முகம். பாஜக என்ன பண்ணுதோ எல்லா கொடுமையும் செய்கிறாங்க. என்னங்க மாற்று இருக்குது? என்ன மாற்று இருக்குது? 8 வழி சாலை திட்டத்தை போன ஆட்சி காலத்தில் இதே திமுக இழுத்துச்சு. நாங்கள் 8 வழி சாலை திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், மத்திய அரசு திட்டம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியவர் ஸ்டாலின் வழக்கு போட்டாங்க. இன்னும் 8 வழி சாலை திட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. இப்போ என்ன ஆட்சி, என்ன நிர்வாகம்? அதிமுக என்ன பண்ணிச்சோ எல்லாத்தையும் பண்ணுறீங்க. கேட்டால் சங்கின்னு முத்திரை கொடுத்துருங்க. அதை பேசுவதற்கான தார்மீகம் இருக்கா? திராணி இருக்கா? பாஜக பி டீம் நான் தான் திரும்ப கூப்பிட்றானே. யார் பாஜகவின் பி டீம்னு ஒரு திறந்த வெளியா மக்கள் மன்றத்தில் நேரடியில் பேசுவோம். வா, நீ பண்ண அயோக்கியத்தனத்தை பேசுவோம். எங்க சமூக நீதி இருக்கு? 1.5 ஆண்டாச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. இங்கே கருணாநிதி ஒன்றும் மன்னர், அவரோட வாரிசு ஸ்டாலின், அவரோட வாரிசு உதயநிதி, இது ஒன்றும் மன்னராட்சி இல்லை. தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யறதுக்கு. அதனால நாங்கள் தான் ஆள போகிறோம், நாங்கள் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிற இருமாப்பில் ஆடக்கூடாது. இந்த ஆட்டமெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மிஞ்சி போனால் திமுகவோட ஆட்சி 2 ஆண்டு காலம் தான். அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? தூக்கறிவா மக்கள் உங்களை. அப்போ என்ன மாதிரி நிர்வாக செயல்பாடு? இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துவிட்டு இதை விமர்சிக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னா செந்தில்வேல் போன்ற ஆட்கள் மானங்கட்டு போய் திமுகவுக்காக அவங்க சொம்படிப்பாங்க. அறிவாலயத்தை அண்டான்னு தன்னை சொல்லிக்குவாங்க. ஆனால் எல்லாரும் மானங்கட்டு ஈனங்கட்டு இருக்க மாட்டேன். கோபம் வரும், ரோசம் வரும், கேள்வி கேட்கின்ற உணர்வு வரும். அதனால் கேள்வி கேட்போம். நீ வழக்க போட்டு இந்த சிறைங்கிறத காட்டி அச்சுறுத்தி எவ்வளோ பேரை ஒடுக்குவே? எவ்வளோ பேரை அடக்க முடியும்? இது வந்து அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. வணக்கம் கார்த்தி. வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் ரெட்பிக்ஸ் செய்தி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டினுடைய கைது கண்டனத்திற்குரியது. திமுக அரசு இந்த அராஜக போக்கை கைவிடணும், பல சர்வாதிகாரங்கள்லாம் வீழ்ந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடவே சவுக்கு சங்கர் அவர் மீதான தாக்குதலையும் கண்டிச்சிருக்காரு. அவர் மேல் போடப்பட்ட அந்த கஞ்சா வழக்கு புனையப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முதல்ல சவுக்கு சங்கர் மீது நடந்த தாக்குதல், அதுக்கடுத்து ஃபெலிக்ஸினுடைய கைது எப்படி உணர்றீங்க? இடிப்பாறையில்லா ஏமாற மன்னன் கெடுப்பாறையெல்லாம் கெடுங்கிறது வள்ளுவரோட குரல் மொழி. இதுக்கு வந்து கருணாநிதி எழுதிய பொழிப்புற என்னன்னா,
ஒரு ஆட்சியோட குறைகளை குற்றங்களை வந்து சுட்டி காட்டணும், இல்லைன்னா அந்த ஆட்சி வீழ்ந்துங்கிறார். வள்ளுவர் எழுந்தது வந்து மன்னராட்சி காலம். மன்னராட்சி காலத்தில் வந்து அன்னைக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்தி மன்னனை தேர்வு பண்ணுறது கிடையாது. மன்னன் வந்து மக்களை சார்ந்து இல்லை. ஆனாலும் அந்த ஆட்சியோட குறைகளை, நிறைகளை, குற்றங்களை எல்லாத்தையும் பேசணும், இடிச்சுரைச்சி பேசணும் அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறேன். இது மக்களாட்சி காலம். மக்கள் தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சியாளர்களை தேர்வு பண்ணுறேன். வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த அரச கட்டமைப்பை மக்கள் தான் உருவாக்குறேன். சட்டமன்றம், நீதிமன்றம், பார்லிமென்றம் எல்லாமே மக்களுக்காக தான். ஜனநாயகத்தை எஜமானர்கள் மக்கள் தான். ஆனால் இங்கே என்னென்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து ஒரு எதேச்ச அதிகார போக்கோடு ஒரு குடும்ப அடக்குமுறை ஒடுக்குமுறையை கட்டழுத்து விடுது. அங்கே ஊடகங்கள் வந்து பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இங்கே காட்சி ஊடகங்கள் இருக்குது அப்படின்னா, கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அதை மிகையினே சொல்ல முடியாது. ஏன்னா பிரதானமான காட்சி ஊடகங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த அவலங்களை, கொடுமைகளை படம் பிடிச்சு காட்டின அளவுக்கு காட்டல. முக்காவாசி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், பெண்ணியவாதிகள், பெரியாரியவாதிகள், நடுநிலையாளர்கள், இன்னும் பல தளங்களில் இயங்கக்கூடிய எல்லாருமே திமுக அரசுக்கு ஆதரவாக மாறி போயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் 2 பேரும் இந்த ஆட்சியோட அவலங்களையும் இந்த ஆட்சியோட கொடுமைகளையும் சுட்டி காட்டினாங்கன்னா அவங்க வந்து குறி வச்சு தூக்க போடுறாங்க. அந்த நடவடிக்கையில் ஒன்றா தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வந்து இது அவருக்கு வந்து வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்கன்னா கூட இது மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல், மிரட்டல், எச்சரிக்கை. திமுக பேசக்கூடாது, பேசினா நாளைக்கு உனக்கு இதே கை தான், நீ சிறைக்கு போவ, வழக்கு வாங்குவ அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த நேர்காணலில் சவுக்கு சங்கர் பேசிய கருத்து ஏற்புடையதல்ல. அந்த கருத்தை நான் ஏற்கலை, நான் மறுக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வழக்கு போடுவீங்க அப்படின்னா, வழக்கு, கைது, சிறைப்படுத்தல்னா அதை அவர் எதிர்கொள்வார். பிணை பெற்று வெளில வர்றாரு, இல்லை சிறைக்குள்ளே இருந்து வழக்கை பார்க்குறாரு, அது அவரோட நடவடிக்கை, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு சவுக்கு சங்கர் நீங்கள் வந்து சிறைக்குள்ளே வச்சு துன்புறுத்துவதோ, இல்லை கையை உடிப்பதோ, இல்லை வந்து இதை சாக்கா வச்சுக்கிட்டு பழி வாங்குறதோ ஒருபோதும் ஏற்புடையதல்ல. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அப்பட்டமான அரச பயங்கரவாதமாக மாறிப்போகும். இதில் வந்து தொடர்ச்சியாக பல வழக்குகளை போடுறாங்க சவுக்கு சங்கர் மேலே. நான் என்ன கேட்குறேன், இப்படி என்னென்னமோ வழக்கு போடுறீங்க, கஞ்சா வச்சுருந்தாருன்னு வழக்கு போடுறீங்க. அடிப்படையான ஒரு கேள்வி எழுது, கஞ்சா வச்சுருந்தாரா இல்லையாங்கிறத அவர் தான் இது பண்ணனா கூட எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே கைது செய்யப்படுறாங்கிற சூழலில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் எப்படி கஞ்சா பள்ளத்தை வச்சுட்டே இருப்பாருங்கிறத அடிப்படையான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ அவர் வச்சுருந்தாரா, இவங்க வச்சாங்களான்னு தெரியல, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நிறைய வழக்குகளை மேலே போடுறாங்க. இவ்வளவு வழக்கில் போடுறாங்கல்ல, நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பேச்சு தான் ஒரு ஒளிநாடாக வந்துச்சு. அதில் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடியை கொள்ளடிச்சாங்க அப்படின்னு அவர் பேசுகிறதா ஒளிநாடா. அதை வெளியிட்டதில் சவுக்கு சங்கர் ஒரு ஆள், அண்ணாமலை ஒரு ஆள். இப்போ சவுக்கு சங்கர் மேலே எல்லா வழக்கம் போடுறீங்களே, ஒரு போலியான ஒளிநாடாவை அமைச்சரின் பேரில் வெளியிட்டார் சவுக்கு சங்கர்னு, அந்த வழக்கையும் போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு துணிவு இருக்குது, திராணி இருக்குது அப்படின்னா, கையை ஒடிக்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா அந்த வழக்கையும் போடுங்க. ஏன் போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. போட்டால் பேசின ஒளிநாடா உண்மைன்னு உலகத்துக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போகும், நீதிமன்றத்தில் தெரிஞ்சு போகும். அதனால் எல்லா வழக்கும் போடுவாங்க, அந்த வழக்கும் போட மாட்டாங்க. ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க, ஜெய்பீம் படம் பார்த்துட்டு சொல்கிறாரு, மிஸ்ஸா காலத்தில் நான் துன்புறுத்தப்பட்டேன் சிறைக்குள்ளே, மிஸ்ஸா காலத்தை நினைவப்புறா இது கிளறி விடுது, நான் மிஸ்ஸா காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறாரு. அவர் வந்து தாக்கப்பட்டதை ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி தாக்குவார்னு அப்படியே சிலையாக வெடித்து அதை கண்காட்சி போல் எல்லாரையும் பார்வையிட வைக்கிறாங்க. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் காவல்துறை அடாவடித்தனம் பண்ணுது. நீங்கள் சவுக்கு சங்கரை கைது பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, சிறைப்படுத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உள்ள வச்சு தாக்க வேண்டிய விஷயம் என்ன? அது எப்படி சரி? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி ஐயா செந்தில்குமார், இதே ஐயா செந்தில்குமார் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2016-17 நினைக்கிறேன், பியூஷ் மனுஷ் கைது செய்யப்படுறாரு. பியூஷ் மனுஷ் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த சேலத்தில் பியூஷ் மனுஷை தாக்கியது இவர் தான். அப்புறம் கடந்தூரில் சவுக்கு சங்கர் இருக்கப்போ அங்கேயும் இவர் தான் இருந்தார். அது மட்டும் இல்லாது 18-19 இந்த காலகட்டத்தில் வந்து புழலில் இருக்கிறார். புழலில் இருக்கிறப்ப அங்கே கடும் கெடுபிடிகள், விதிகளுக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக கடும் கெடுபிடிகள், கடும் நெருக்கடிகள், அங்கே வந்து வெளிநாட்டை சேர்ந்த சிறைவாசியை அடித்து துன்படுத்தினது, மனுவாக்க போனாங்கன்னா செருப்போட்டு போகக்கூடாது, செருப்போட்டு போனால் அடிக்கிறது. ஆனால் ராபர்ட் பயாஸ்லாம் அங்கே தான் இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்படின்னா கடும் கெடுபிடி பண்ணாங்க. அந்த சமயத்தில் அசோக்னு ஈழத்தமிழர், அந்த ஈழத்தமிழரை வந்து இவர் போய் அந்த மனநலம் குன்றியவங்களை அடைச்சி வைக்கிற தனி சிறையில் அடைச்சி வச்சு, உள்ளேயே தனியாக அடைச்சி வச்சு, அவரோட மனைவி போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிபதிகள் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு இந்த செந்தில்குமார் போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார்.
அவர் தான் இப்போ கோயம்புத்தூர் இருக்கார். ஏன்னா அவர் இந்த துன்புறுத்துவதில் வந்து ரொம்ப நுட்பமான ஆள், அதனால அங்கே வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து யாருக்கானா இருக்க முடியாதுல்ல. சவுக்கு சங்கரோட அரசியலாம் நாங்கள் முரண்படுறோம். அவர் வந்து அப்பழுக்கற்றவர், நியாயவான், கண்ணியவான், சரியாக இருப்பார், நியாயத்தின் பக்கம் இருப்பார், அறம் பேசுவார், அதெல்லாம் நான் சொல்லவே வரல. அவர் தவறான நபராக இருந்தாலும் சிறைக்குள்ளே வச்சு துன்புறுத்துவே இருக்க முடியாது. அவர் பேச்சை கருத்துகளுக்கு அவர் பொறுப்பு. அதுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் எப்படி பொறுப்பேற்பார்? இப்போ நீங்கள் நானும் உரையாடுறோம், இப்போ நான் பேசுகிற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு, என் கட்சி பொறுப்பு. நீங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? நீங்கள் வந்து ஒரு காணொலி பதிவு அப்படின்னா வர்றப்பே பொறுப்பு திறப்பு அப்படின்னு போட்டுறீங்க. அதுக்கப்புறம் நான் பேசாத கருத்துக்களுக்கு உங்களை எப்படி பொறுப்பாக்க முடியும்? நான் பேசுகிற கருத்துக்களுக்கு உங்களை எப்படி பொறுப்பாக்க முடியும்? அது எந்த விதத்தில் சரி? ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா பேசுறதுக்கப்புறம் கீழே இருந்து சூப்பர் தலைவா அப்படின்னு கை தட்டுறேன். அப்போ என்ன சூப்பர் தலைவான்னு கை தட்டி அவரை பேச தோண்டிட்டான்னு சொல்லி வழக்கு போட முடியுமா? இல்லை சமூக வலைதளத்தில் அவதரா ஒருத்தர் எழுதிட்டார் அப்படின்னா பின்னூட்டம் போடுறவங்களை அப்புறம் கைது பண்ண முடியுமா? இப்போ என்ன நடவடிக்கை? அப்போ என்னன்னா இது முழுக்க முழுக்க பழிவாங்கல் நடவடிக்கை தான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. திமுக வந்து நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்னு பேசலாம். ஆனால் திமுகவின் உண்மையான முகம் வேறு. 2011 திமுக போட்ட கெட்ட ஆட்டம், அடாவடித்தனம், அட்டூழியம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதேச்சதிகார போக்கு, கொடும் வன்முறை எல்லாமே செஞ்சாங்க. அதன் விளைவாக 2011 எதிர்க்கட்சி தலைவராக கூட அமர முடியல ஐயா கருணாநிதியால். அப்படி தோத்து போனாங்க. 10 ஆண்டுகளும் அதிகாரம் பறி போச்சு. 2016 மக்கள் மன்றத்தில் ஐயா ஸ்டாலின் மன்றாடினாங்க, கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு மன்றாடினார். அதே நிலை திமுக மறுபடியும் வரும். ஏன்னா அவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. யாரை கைது பண்ணணும், யாரை கைது பண்ணுறேன்? தூத்துக்குடியில் வந்து 15 பேரை சுட்டு கொண்டது யாரு? சுட்டு கொண்ட அந்த காவல்துறை அதிகாரிகளை கைது பண்ணீங்களா? ஸ்னோலியோட உருவப்படத்தை காமிச்சு 2019 கனிமொழிக்கு இதே திமுக வாக்கிட்டுச்சு. ஆனால் அந்த ஸ்னோலினை சுட்டு கொண்டவன் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் பணி புரிஞ்சு கொண்டிருக்கேன். அருணா ஜெகதீச ஆணையத்தோட அறிக்கை சொல்லுது, அந்த தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு, வழக்கு போட்டு செயல்படுத்துங்கன்னு. யாரையும் செயல்படுத்தலையே. போன ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்தை தந்தை மகன் கொலைச்சப்பட்டாங்க. காவல் நிலையம் சாத்தான்களை கூடமாக மாறி வருகிறது. காவல்துறை கட்டுப்பாட்டில் நாட்டை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு கேட்டது ஐயா ஸ்டாலின். ஆனால் இந்த ஆட்சியில் எத்தனை மரணங்கள்? குறைந்தபட்சம் 25 மரணம். கடந்த ஏப்ரல் 5 16 வரையிலான இந்த 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணம். எந்த மரணத்தை குறித்தும் ஊடகங்கள் வாய் திறந்துச்சா? பிபிசி தமிழ் தவிர யாரும் வாய் திறக்கல, யாரும் பேசலை. ஐயா ஸ்டாலின் கண்டுக்கிறது இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து சுட்டு கொண்டாங்க, நீங்கள் கண்டிச்சிங்க. இன்னைக்கு அதுக்கு நடவடிக்கையே இல்லையே, ஒன்றுமே எடுக்கலையே. அம்பாசமுத்திரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பல்ல பிடுங்கிறாரு. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இல்லையா? சென்னையில் வந்து கையை முடிக்கிறாங்க, காலை முடிக்கிறாங்க, கேட்டால் பாத்ரூம் வெளிச்சு விழுந்தாங்க அப்படின்னு கதை கட்டுறாங்க. இல்லை, இப்போ இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் அந்த காரணம் கூட சொல்லலையே. ஆனால் உடஞ்சது எப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சொன்னதாக ஒரு செய்தியை படிக்கிறேன். நாங்கள் வந்து சவுக்கு சங்கரை அடிக்கல. அதே சமயத்தில் உள்ளே வச்சு வேற யாராவது சிறைவாசி தாக்குனாங்கன்னா நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அந்த சிறைவாசிகளோட இவருக்கு முன்பகை இருந்திருக்கலாம், மோதல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. சிறைக்குள்ளே உன் கட்டுப்பாட்டில் அவர் இருக்காரு. உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்பவே அவருக்கு பாதுகாப்புள்ள யாராவது அடிச்சுட்டு போவார்னா என்ன லட்சணத்தை நிர்வாகம் பண்ணுற? சிறைக்குள்ளே வந்து தாக்குவான்னா என்ன நிர்வாகம் பண்ணுற? இப்போ என்ன கேட்க நாதி நினச்சிருக்காங்களா? என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் கைது பண்ணலான்னு. இங்கே நல்லாச்சு நிலவுதா? இல்லை, இப்போ வரைக்கும் கை எப்படி உடஞ்சதுன்றது சொல்லலை. இது யார் பொறுப்பு இருப்பது? சிறைத்துறையா, அதனுடைய அமைச்சரா, அதனுடைய அதிகாரிகளா, நீதிமன்றமா? இதெல்லாம் எப்படிங்க சகிச்சுக்க முடியும்? அதை வந்து சவுக்கு சங்கரோ முக்தாரோ யாராக இருக்கட்டும், நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். நாம் எப்படி இந்த என்கவுண்டருங்கிற பேரில் நிறுத்தப்படக்கூடிய பச்சை படுகொலை எதுக்கிறோமோ அதே போல் சிறைக்குள்ளே வச்சு துன்புறுத்ததான் நம்ம எதுக்கிறோம். சிறைக்குள்ள இருக்கக்கூடிய விதிப்படி பார்த்தீங்கன்னா அவரை வந்து நீங்கள் கைதின்னு கூட அழைக்கக்கூடாது, சிறைவாசி தான் சொல்லணும். அப்படி விதி இருக்குது, அப்படி மரபு இருக்குது. நீங்கள் எதையுமே பார்க்காம உங்கள் ஆட்சி அதிகாரம், நாம் அதிகாரத்தில் இருக்கோம், யாரை வேணாலும் கைது பண்ணலாம், என்ன வழக்கு வேணாலும் போடலாம், உள்ள தள்ளி என்ன வேணாலும் பண்ணலாம்னா எப்படி செய்ய இருக்கும்? இங்கே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியாக குண்டாசு போடப்படுது. அதிகப்படியாக குண்டாசு தமிழ்நாட்டிலாம் போடப்படுது. எல்லாத்துக்கும் குண்டாசை போடுவாங்க. குண்டாசு போட்டால் குறைந்தபட்சம் 3 மாதம் 4 மாதம் ஆகிடும். நான் 2010 இந்த காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில் வந்து ஐபிஎல் மைதானத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுறப்ப நான் காவல்துறை தாக்கினதை சொல்லி என் மேலே வழக்கு. அப்போ கைது பண்ணுறாங்க. மொத்தம் 68 நாள் உள்ளே இருந்தேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வழக்கில் கைது செய்யப்படுறேன். கைது செய்கிறப்ப நான் எந்த முரண்டும் பிடிக்கல. கைது செய்ய வந்தாங்க, நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன், கைது பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா அங்கே ஒரு வழக்க போடுறாங்க.
அதுக்கு வந்து வழக்கறிஞர் மொழி நடையில், காவல்துறை மொழி நடையில் புட் ஆஃப் கேஸ் அப்படிம்பாங்க. என்ன இருக்குது அப்படின்னு இந்த குண்டாஸ் புத்தகத்தை வாங்கி படிக்கிறப்ப தெரிஞ்சு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேம்மா, அங்கேருந்து காவல்துறையை சார்ந்தவங்களாம் வந்தாங்களாம், கைது பண்ண வந்தாங்களாம், பாட்டில் உடச்சி குத்த போனானா, கெட்ட வாரத்தில் அவங்களை தின்னானா, பொதுமக்கள் தெரித்து ஓடினார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரிவு வருது, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல். அந்த பிரிவை வச்சு குண்டாஸ். இந்த குண்டாஸில் வந்து அறிவுரை கழகம், அட்வைசரி போர்டு ஒரு மாதத்தில் வருது. அங்கே போய் நேர் நிற்கணும். அங்கே வந்து வழக்கறிஞருக்கு வேலை இல்லை, குடும்பத்துலையும் யாராவது அழைச்சிட்டு போகணும். அங்கே வந்து 2 பேரோ இல்லை 3 நீதிபதியாக இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இது குண்டாஸ் பொருந்துமா, இவர் வந்து ஓராண்டு தடுத்து வைக்கிற அளவுக்கு சரியான ஆளா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் வந்து எனக்கு அறிவுரை கழகத்தில் உடஞ்சிருச்சு. பெரும்பான்மையாக வந்து அறிவுரை கழகத்தில் உடஞ்சிரும். ஏன்னா வந்து அரசே நேரடியாக போட்ட வழக்குனா உடையாது. அரசே போட்ட வழக்குனா உடையாது. ஆனால் சாட்டை தமிழனுக்கு வந்து அரசே போட்ட வழக்குன்றதால அறிவுரை கழகத்தில் உடையலை. ஆனால் மற்ற வழக்குனா உடஞ்சிடும். ஒருவேளை அங்கே உடையலைன்னா நீதிமன்றம் போகணும். ரிட் மனு தாக்கல் பண்ணி நீதிமன்றம் போகணும். நீதிமன்றத்தில் வந்து வழக்கு எடுக்க காலதாமதமாகும். அங்கேயும் கடுமையான வாதங்களை வச்சு விடாமல் பண்ணுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே பழிவாங்கும் போக்கோடு செய்யப்படுது. குறைஞ்சது 6 மாதம் ஆயிரும். அப்போ நிச்சயமா இது வந்து சவுக்கு சங்கர்கள்லாம் பார்த்தா எப்படியும் ஓராண்டு நிற்கிறாங்க. வரிசையாக வழக்க வைப்பாங்க, குண்டாசு போடுவாங்க. குண்டாசு போட்டு அவர் அட்வைசரி போர்டில் உடையாது. அப்போ கடைசி எப்படின்னு பார்த்தாலும் 1 வருஷம் நிற்கிறோம். இதே போல் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும். எவ்வளோ பேசிய சவுக்கு சங்கருக்கே இந்த கதி அப்படின்னா, ஃபெலிக்ஸுக்கே இந்த கதி அப்படின்னா, மற்றவங்கள எப்படின்னு பார்த்துக்க அப்படின்னு நீ திமுக அரசை யாரும் விமர்சித்து பேசக்கூடாது, திமுக அரசை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. நாம் என்ன இருக்கிறோம், திமுகன்னா அப்படியே பொற்காலாட்சி கொடுக்குதா, பாலாறு தேனாறு கரைந்து ஓடுதா? அதிமுக என்ன பண்ணுச்சோ அதான் நீங்கள் பண்ணுறீங்க. திமுக ஆட்சியில் வந்து ஊழல் இல்லையா, லஞ்சம் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து விமர்சனமான நாங்கள் என்ன ஏற்றுக்காம இருந்துக்க போகிறோம், இவங்க வந்து பெண்களை இழிவாக பேசுறதுனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். அதாவது அவர் பேசி தான் சொல்லிட்டோமே, சவுக்கு இவர் அதை வந்து இவர் அதை பேட்டி எடுத்தாரு, இதை அவர் ஒளிபரப்பினார். இது ஊடகமா, ஊடக ஜனநாயகமா? இப்படி கைது பண்ணால் எல்லாரும் கைது பண்ணுங்க. எதுக்கு உட்கார்ந்தவர் எப்படி கைது பண்ணுவீங்க? அவர் ஒளிபரப்பு பண்ணார்னா அண்ணாமலை ஒரு நேர்காணலில் பேசுறாரு, இல்லை வந்து அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு இழுத்தார், இல்லை யாரோ ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பு பொதுக்கூட்டம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசுறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறப்ப ஆபாசமாக வக்கிரமாக பேசுறாரு. அதை எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ண எல்லாருமே வழக்கு பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியும்? யார் பேசுனாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அவங்க மேலே வழக்கு போடு, சட்டப்படி போடு, அவங்க எதிர்கொள்ளட்டும். ஆனால் மற்றவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுவேன் இதை சாக்கா வச்சுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்திக்கிட்டு பழிவாங்கிறத எப்படி சகிச்சுக்க முடியும்? இப்போ சவுக்கு சங்கர் நான் என்ன கேட்குறேன் என்னன்னா, இந்த கோபம் இந்த ரோஷம் எல்லா விவகாரத்துலையும் வருதா உங்களுக்கு? இந்த திமுக ஆட்சியோட தொடக்க காலத்தில் வந்து கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழக வாசலில் கெச்ராஜா பேசுறார். பெரியார் குறித்து, அண்ணா குறித்து, கருணாநிதி குறித்து அவ்வளவு கொச்சையாக கீழ்த்தரமாக பேசுறார். நான் சொல்ல முடியல வார்த்தையை, அவ்வளோ கடுமையாக பேசுறாரு. அவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு போனாங்க, போயிட்டு வந்தாங்க, திருப்தி இல்லைன்னு காசை திரும்ப கட்டாங்கன்னு ரொம்ப கொச்சையாக பேசுறாரு. அந்த கெச்ராஜா மேலே வழக்கு தான் போடப்பட்டிருக்கேன். ஜவாஹிருல்லா புகார் கொடுத்தாரு, என்னை வந்து கொலைகாரன்னு சொல்கிறாரு கெச்ராஜா, வழக்கு போடுங்கன்னு. வழக்கு போட்டாங்களா? ஐயா சுவீரபாண்டியன் புகார் கொடுத்தாங்க, பிச்சைக்காரன், அறிவாளத்து பிச்சைக்காரன்னு விமர்சனம் பண்ணுறாரு, வழக்கு போடுங்கன்னு. வழக்கு போட்டாங்களா? ஹெச்ராஜா மேலே வழக்கு போடல. அதே போல் குருமூர்த்தி வந்து ஒரு 2 மாதத்துக்கு நினைக்கிறேன் ஒரு ஃபோட்டோஷாப் போல் ஒரு பண்ணின்னு போகிறார். அதெல்லாம் ரொம்ப கொச்சை. அறிவாலயத்து மேலே வந்து ஒரு பலகை பெயர் பலகை இருப்பது போல் அதில் வந்து பொண்டாட்டி வித்து பிழைக்கிறவங்க திமுககாரங்க அப்படின்னு எழுதப்பட்டிருப்பது போல் அவ்வளவு கேவலமாக போடுறாரு. அதை போட்டதுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு வழக்கு போட்டிங்களா? அன்னைக்கு வந்து இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் வந்து ஆண்மையற்றவர்கள் விமர்சித்தார் இதே குருமூர்த்தி. நீங்கள் கண்டிச்சிங்க, நாங்களும் கண்டித்தோம், இது தவறானது அப்படின்னு கண்டித்தோம். அன்னைக்கு வந்து கையாளகத்தனம் நீங்கள். அவர் 2 பேரும் சொன்னார், இன்னைக்கு 2 கோடி திமுக தொண்டரையும் சொல்கிறாரு பொண்டாட்டி வைத்து பிழைக்கிறாங்கன்னு. ஏன் குருமூர்த்தி மேலே வழக்கு பாயலை? வழக்கு ஏன் போட முடியல? ஏன் பயப்படுறீங்க? சுப்பிரமணிய சாமி வந்து இப்போ 2 வாரம் இருக்குங்க. ஐயா ஸ்டாலினை வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி இது பண்ணுறப்ப இடியட் அப்படின்னு திட்டுறாரு. வழக்கு போட்டுருவீங்களா? குருமூர்த்தி மேலே வழக்கு போயாது, சுப்பிரமணிய சாமி வந்து வழக்கு போயாது, கெச்ராஜா மேலே வழக்கு போயாது. ஏன் போயாது? போன ஆட்சி காலத்தை சொன்னீங்கல்ல, நெல்லைக்காரனை கைது பண்ணீங்க, எஸ்வி சேரை கைது பண்ணல. என்ன இடைவெளி, நூல் இடைவெளின்னு. இப்போவும் அதே நூல் இடைவெளி தான். உங்கள் ஆண்மை, உங்கள் வீரம்லாம் மற்றவங்க மேலே தான். அதனால் வெளிச்சால்ட்ட கைது பண்ணுறீங்க. இது எப்படி இன்றைக்கி ஊடகம் அப்படியே ஊடக உலகம் வந்து அமைதியாக கள்ள மனம் சாதிக்க நமக்கு புரியல. எவ்வளோ கொடுமைங்க இந்த ஆட்சி நடக்குது. தமிழ்நாடு முழுக்க தங்குதடை இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இல்லாத ஒரு கிராமம் இல்லை, ஒரு ஊர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு கஞ்சா. சவுக்கு சங்கர் தான் சப்ளையர்ன்ட்டாங்க. இப்போ கஞ்சா தமிழ்நாடு முழுக்க இருக்காதா?
தமிழ்நாடு முழுக்க கஞ்சா ஒழிச்சிட்டாங்களா? போன ஆட்சியில் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து சட்டசபைக்கு போனார் குட்காவை எடுத்துக்கிட்டு. எதுக்கு போனார்? குட்காவை வந்து முறைகேட அனுமதி கொடுத்துட்டாரு விஜயபாஸ்கர், காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் அப்படின்னாரு. அதனால தான் தமிழ்நாடு முழுக்க புழக்கம் இருக்குன்னாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழக்கம் இருக்கு. நான் கேட்கலங்க, மதுரை நீதிமன்றம் கேட்குது. காவல்துறை தெரியாமல் எப்படி வரும், உளவுத்துறை தெரியாமல் எப்படி வரும், எப்படி இவ்வளவு கஞ்சா வரும் கேட்குறாரு. என்ன பதில் வச்சுருக்கீங்க? என்ன என்ன அரசு ஆட்சி நிர்வாகம் பண்ணுறீங்க? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா மாணவன் சிரழிஞ்சு போகிறான், இளைஞர்கள் சிரழிஞ்சு போகிறான். பள்ளிக்கூடத்தில் கஞ்சாவை போட்டுட்டு போய் வாத்தியார் அடிக்கிறேன். நேற்று மெரினா பீச்சில் உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா தொடர்பான வன்முறைகள் குற்றங்கள் நடக்குது. நீங்கள் 11 மணிக்கு மேலே வந்து ஒரு தள்ளுவண்ட கடைக்காரர் வந்து கடை போட்டார்னா மூட சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு கெடும்னு. விடிய விடிய கஞ்சா வைக்குது. எல்லா இடத்தையும் மதுவான கடை மூலமாக சாராயம் கிடைக்குது. இது என்ன செய்ய போறீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அதனால. ஆமாம், அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் பெரிய வேறுபாடு இருந்துங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து தூத்துக்குடி படுகொலை, பொள்ளாச்சி பாலியல் கொடுமை, அப்புறம் வந்து நீட் தேர்வால் தங்கச்சி அனிதா இறந்து போனாங்க. அதே போல் அதிமுக ஆட்சியில் வந்து வெளிப்படையாக செஞ்சாங்க, இவங்க மறைவாக செய்கிறாங்க. அன்னைக்கு வந்து கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் மக்கள் போராடிய போது போராடிய மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது அதிமுக அரசு. கதிராமங்கலத்தில் மக்கள் போராடுறப்ப, பெண்கள் போராடுறப்ப, நீ வந்து வீட்டுக்கு ஒழுங்கா போறியா இல்லை விபச்சார வழக்கில் உள்ள போடவான்னு அதிமுக அரசின் காவல்துறை அச்சுறுத்துச்சு. இது அதிமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் என்னன்னா, பரந்தூரில் மக்கள் போராடுறான், இங்கே வானூர்தி நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போராடுறான் ஓராண்டுக்கு மேலே. அந்த போராட்டத்தை மதிக்கல. ஆனால் டெல்லியில் விவசாயி போறான்னா அந்த விவசாயி போராட்டத்தை மதிப்பார், ஆதரவளிப்பார். பரந்தூர் விவசாயிகளை மதிக்க மாட்டார். அதே போல் மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க. விவசாயிகள் மேலே இந்த அரசு குண்டாசு போட்டுச்சு, குண்ட சட்டத்தை பாய்ச்சிச்சு. குண்ட சட்டத்தை பாய்ச்சி அவங்கள கைது பண்ணி ஒரே சிலையில் போடாமல் ஒருத்தரை பாளையங்கோட்டைக்கு, ஒருத்தரை கடலூருக்கு, ஒருத்தரை திருச்சிக்கு மாற்றி மாற்றி தூக்கி போடுறாங்க. ஏன்னா குடும்பத்தார் சந்திக்கிறதுக்கு கஷ்டப்படணும், ரொம்ப நெருக்கடி சந்திக்கணும், ஒரு பயம் வரும். அது ஏவாவேலு சொல்கிறாரு, அவர் வெளியூருக்காரரு, இந்த ஆறுமுகங்கிறவர் வெளியூருக்காரரு, அவர் வந்து இங்கே எப்படி போராடலாம் அப்படின்னு. இதெல்லாம் பாஜகவின் குரல், பாஜகவின் முகம். பாஜக என்ன பண்ணுதோ எல்லா கொடுமையும் செய்கிறாங்க. என்னங்க மாற்று இருக்குது? என்ன மாற்று இருக்குது? 8 வழி சாலை திட்டத்தை போன ஆட்சி காலத்தில் இதே திமுக இழுத்துச்சு. நாங்கள் 8 வழி சாலை திட்டம் அனுமதிக்க மாட்டோம், மத்திய அரசு வந்து மத்திய அரசின் திட்டம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியவர் ஸ்டாலின் வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு 8 வழி சாலை திட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. இப்போ என்ன ஆட்சி, என்ன நிர்வாகம்? அதிமுக என்ன பண்ணிச்சோ எல்லாத்தையும் பண்ணுறீங்க. கேட்டால் சங்கின்னு முத்திரை கொடுத்துறீங்க. அதை பேசுவதற்கான தார்மீகம் இருக்கா, திராணி இருக்கா? பாஜக பி டீம், பாஜக பி டீம். நான் தான் திரும்ப திரும்ப கூப்பிட்றானே, யார் பாஜக பி டீம்னு ஒரு திறந்த வெளியா மக்கள் மன்றத்தில் நேரடியில் பேசுவோம். வா, நீ பண்ண அயோக்கியத்தை பேசுவோம். எங்க சமூக நீதி இருக்கு? 1.5 ஆண்டாச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் வேங்க வெயிலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. அவையே ஓட்டு போட மாட்டேன்னு வாக்குப்பதிவு இன்னைக்கு புறக்கணிக்கிறான். புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த 1 ஆண்டு காலத்தில் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியலையா? எப்படி வந்து 2 சாதிக்காரங்க நடுவே வந்து ஒரு சுவர் இருந்தால் அது தீண்டாமை சுவரோ, அதே போல அந்த குடிநீர் தொட்டி சாதியத்தின் அடையாளம், ஒரு அவலம். குடிக்கிற குடிநீரில் மலத்தை கலந்துட்டான். குற்றவாளியை 1.5 ஆண்டா கைது பண்ண முடியல. இன்னும் தேடுறோங்குது. சரி தேடுறீங்க, சரி அந்த குடிநீர் தொட்டியை இடிச்சிட்டு பொதுவான ஒரு குடிநீர் தொட்டியா அமைச்சு கொடுத்து ஐயா ஸ்டாலினே இப்போ திறந்து வைக்க வேண்டியதானே? அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு வழியில் இருக்காங்க. தண்ணி எடுத்து குடிக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு வலிக்குது, ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வருது, தவிர்க்க முடியலங்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊருக்கு கேட்குறப்ப வேங்க வெயில் அப்படிங்கிறப்ப அப்படிங்கிற பார்க்குறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க. பொண்ணு கொடுப்பதற்கு, பொண்ணு எடுப்பதற்கு எல்லாத்துக்கும் தயங்குறாங்க. தலைப்புலியும் ஆகி போச்சு. இந்த மலத்தை கலந்ததுக்கு பேசாமல் பூச்சி மருந்தை கலந்துருந்தா நாங்கள் செத்து பிறப்பமேங்கிறாங்க. அப்போ அவ்வளவு உளவியல் ரீதியாக அவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் உட்காந்து பேசி ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி, நான் இருக்கேன், தைரியமாக இருங்க, நம்பிக்கை விட்டுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சிருந்தாருன்னா, முதலமைச்சர் குடிச்சிருந்தாருன்னா அங்கே சமூக நீதி மலர்ந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்கு உதயநிதி போறாரு. பன்வாரிலால் புரோஹித் யாருங்க? நிர்மலா தேவியோட பேசப்பட்ட ஆள் யாரு? இதே பன்வாரிலால் புரோஹித். போன ஆட்சி காலத்தில் வந்து ஆய்வுன்னு கிளம்பினாலும் இதே பன்வாரிலால் புரோஹித். மாநிலத்தோட இறையாண்மையை மதிக்காத ஆளு பன்வாரிலால் புரோஹித். அவரோட இல்ல திருமணத்துக்கு உதயநிதி போறாரு. இங்கேருந்து பஞ்சாபுக்கு போறாரு. IPL கிரிக்கெட் போட்டிக்கு வந்து இதே ஸ்டாலின் போறாங்க. போய் 3 நாளுக்கு வந்திருக்காங்க போன முறை. ஆனால் வேங்கவேல் போக முடியல. எவ்வளவு பெரிய கொடூரம் அதெல்லாம். வைக்கத்தில் பெரியார் கோயில் போராட்டம் நடத்தினாரு 100 ஆண்டுக்கு முன்னாடி. கேரளாவில் போய் நான் பினராயி விஜயனோட கொண்டாட போறேங்கிறீங்க. சரி, உங்க ஆட்சி காலத்தில், உங்க ஆட்சியில் வந்து விழுப்புரம் பக்கம் மேல்பாதிக கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு.
ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் கோயிலுக்குள்ள போக முடியல, சாதி ஆதிக்கம். நீங்க சரியான ஆள் அப்படின்னா வருவாய்த்துறை, காவல்துறை, அப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லாரையும் இறக்கி வச்சு அந்த மக்களை கோயிலுக்குள்ள விட வேண்டியதானே? ஏன் செய்ய முடியல? செஞ்சா ஓட்டு போயிடும். அப்ப என்ன பண்றது? கோயிலுக்கு பூட்டை போடும். இப்ப வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மேல்முடியூர்ங்கிற கிராமம், தென்முடியூர். அந்த தென்முடியூர்ல சாதி திட்டாயிட்டு சொல்லிட்டு தனி கோயில் கட்டுறாங்க. அது இந்த அரசு கண்டிக்கல. அங்க சிவகங்கை பக்கம் கண்டதேவிங்கிற கிராமத்துல கோயில் தேரட்டம் நடத்தல, பல ஆண்டு நடத்தல. சாதி ஆதிக்கம். மதுரை நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, கோடிக்கணக்காக செலவு பண்ணி தேரை ஏன் வீதி நடத்தி வச்சிருக்கீங்க? தேரோட்டம் எப்ப நடத்த போறீங்க? நீங்க நடத்துங்களா? மத்திய ரிசர்வ் படை இறக்கி நான் நடத்தி காட்டமான்னு கேட்கிறாரு. அவள் லட்சணத்திற்கு ஆட்சி. இப்ப வந்து சேலத்தை தீவட்டி பொட்டி தீ வச்சு கொளுத்துறேன், வன்முறை நடக்குது, கலவரம் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து போனாங்களா அவங்க? சமூக நீதி கண்காணிப்பு கூட சமத்துவத்தை ஏற்படுத்தினாங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்களா? எங்களுக்கு சமூக நீதி? அந்த சமூக நீதி கண்காணிப்பு கூட என்ன பண்ணுது? வெட்டிச்சம்பளம். மக்கள் வரி பணத்தில் வெட்டிச்சம்பளம். வேற என்ன இருக்குது? எத்தனை எத்தனை ஆணவ படுகொலைகள். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும், தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வைக்குது, விசிகா வைக்குது, ஆனால் திரும்ப வலியுறுத்துறாங்க. ஏன் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற மாட்டேங்கிறீங்க? அதுலேயும் வந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எழிலரசன் அவரோட விவாதத்தில் இருக்கிறப்ப ஆணவ கொலைகளுக்கு ஏங்க தனிச்சட்டம் ஏற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கொலையினாலே குற்றம் தானே, கொலையே குற்றம் சொல்ல சட்டம் இருக்கு, அப்புறம் ஏன் ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வைக்கிறது? இதான் அவங்களோட அரசியல் புரிதல், சமூக நீதி பார்வை. அது ராஜீவ்காந்தி சொல்றாரு, அதாவது ஆணவ கொலை நடக்குது வர்க்கத்தின் பேரால, ஏழை பணக்காரங்கிற பேர்ல வர்க்கத்தின் பேரால ஆணவ கொலை நடக்குது. ஒரே சாதிக்குள்ளே நடக்குது. ஒரே சாதிக்குள்ள. அது சொல்றாரு, அது வந்து ஆணவ கொலை இல்லை, ரெண்டு பேரும் ஒரே சாதிக்காரங்க. இவங்கெல்லாம் சமூக நீதி பேசுறாங்க. காலத்தின் கொடுமை. பீகார்ல சமூக நீதி பேசல, மாநில தன்னாட்சின்னு பேசல, வகுப்பாரி படைத்துவத்துக்காக அவன் பெருசாலாம் பேசல. ஆனா அந்த பீகார்ல அங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவன் வந்து வகுப்பாரி படைத்துவத்தை நிலைநிறுத்துறான். ராஜஸ்தான்ல பண்றான். ராஜஸ்தான்ல பண்ண முயற்சி பண்ணி ஆட்சி மாறிடுச்சு. ஆந்திராவில் பண்ண போறேன், ஆனா உங்க ஆட்சியில பண்ணல. நீங்க பத்திரிகையாளர் கூட விட்டுக்கிறீங்க. இதே ஆட்சியில் வந்து தொடக்கத்தில் வந்து ஸ்ரீமதி மரணம். ஸ்ரீமதி மரணத்தின் போது அன்னைக்கு பேசியவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் எடுக்கப்பட்டுச்சு. யூடியூப்ல வீடியோ போடக்கூடாதுன்னு நீங்க அன்னைக்கு வந்து சாவித்திரி கண்ணனை கைது பண்ண போனீங்க. கைது பண்ண போன பிறகு அது எதிர்மறையாக மாறுதுன்ன பிறகு கைதை பின்வாங்கினீங்க. அப்புறம் விகடன் சமயத்தில் விகடன் மேலே வழக்க போட்டீங்க. எல்லா கொடுமையும் இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் ஆட்சிக்கு பேர் நல்ல ஆட்சி, பொற்கான ஆட்சி. 3 ஆண்டில் உலகமே போட்டுதான். இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. இங்கே கருணாநிதி ஒன்றும் மன்னர், அவரோட வாரிசு ஸ்டாலின், அவரோட வாரிசு உதயநிதி, இது ஒன்றும் மன்னராட்சி இல்லை. தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யறதுக்கு. அதனால நாங்கள் தான் ஆள போகிறோம், நாங்கள் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிற இருமாப்பில் ஆடக்கூடாது. இந்த ஆட்டமெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மிஞ்சி போனால் திமுகவோட ஆட்சி 2 ஆண்டு காலம் தான். அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? தூக்கறிவா மக்கள் உங்களை உதாசீனப்படுத்துவான். அவ்வளவு கோபத்தில் இருக்கா மக்கள் உங்க மேலே. 2021 வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுவேன், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிற அந்த முழக்கத்தை கேட்டு பாட்டை கேட்டு ஓட்டு போட்டவன் திமுக மேலே கொந்தளிப்பு போயிருக்கேன். ஏன்னா உங்க ஆட்சி அப்படி இருக்கு, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல. செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏன் போராடுறாங்க, ஏன் நஷ்டத்தில் இருக்குன்னு கேட்டால் நாங்கள் காரணம் இல்லை, முந்தைய அதிமுக ஆட்சி தான் காரணம். சரி, போக்குவரத்து நஷ்டத்துக்கு காரணம் முந்தைய அதிமுக ஆட்சின்னா, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு காலம் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாங்க, ஒத்துக்கிறியா? ஏத்துக்கிறியா? அப்ப என்ன மாதிரி நிர்வாக செயல்பாடு? இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துவிட்டு இதை விமர்சிக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னா செந்தில்வேல் போன்ற ஆட்கள் மானங்கட்டு போய் திமுகவுக்காக அவங்க சொம்படிப்பாங்க, அறிவாலயத்தை அண்டான்னு தன்னை சொல்லிக்குவாங்க. ஆனா எல்லாரும் மானங்கட்டு ஈனங்கட்டு இருக்க மாட்டேன். கோபம் வரும், ரோசம் வரும், கேள்வி கேட்கின்ற உணர்வு வரும். அதான் கேள்வி கேட்போம். நீ வழக்க போட்டு இந்த சிறைங்கிறத காட்டி அச்சுறுத்தி எவ்வளவு பேரை ஒடுக்குவ, எவ்வளவு பேரை அடக்க முடியும்? இது வந்து அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. பத்திரிகையாளர்னு பார்க்காம அவர் பேசாத கருத்துக்கு அவர் கைது பண்ற. அதே வழக்கு சங்கர் மேல போட்ட அதே வழக்கு அவர் மேல பாய்ச்சுற. எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம், அதிகார ஒருத்தர் இந்த சங்கருக்கு நடந்த மாதிரியே சிறையில் இவருக்கும் கொடுமை நடந்துடக்கூடாது அப்படின்னு இல்லை. என்ன பிரச்சனை? நாங்கள் இதை வந்து சங்கர் சரியான ஆள் இல்லை, நான் ஏற்றுக்கிறேன். சங்கர் சரியான ஆள் இல்லை. அவர் வந்து அவர் அறம் பேசக்கூடிய ஆளும் இல்லை. அவர் அடக்குமுறை ஒடுக்குமுறையே அவர் சகிச்சு கொண்டவர், நியாயப்படுத்திய ஆள் தான். அவரே நமக்கு மாற்று கருத்து இல்லை.
ஆனால் இந்த சிறைக்குள்ளே வச்சு தாக்கப்படுறதையோ, சிறைக்குள்ளே வச்சு பழிவாங்கப்படுறதையோ, இல்லை வழக்கு போட்டு அச்சுறுத்தப்படுறதையோ இதை சகித்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும். உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், என்னவா நடக்கும். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமில்ல, யூடியூப்ல சவுக்கு சங்கரை பற்றி பேசக்கூடாது. பேசினான்னா உடனேயும் அந்த பட்டியலை செத்துருவோம். எல்லாருக்கும் வெளிப்படையான அச்சுறுத்தல். இது கைதுங்கிறது வெளிப்படையான அச்சுறுத்தல். மறைமுகம் எல்லாரும் முடியாச்சு. யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. பேசினா உலகத்துக்கு உள்ளப்படுவோம். இதெல்லாம் திமிடு தானே, அதெல்லாம் அதிகார திமிடு தானே. சின்ன கொடுமை அதெல்லாம். இந்த இருக்கு பாருங்க புத்தகம், மாபெரும் தமிழ் கனவு. இந்த புத்தகத்தை வந்து ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி பரிசீலிக்கிறாங்க. இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிக்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அண்ணா சொல்றாரு, ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி வேணுங்கிறாரு. கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ற ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி வேணுங்கிறாரு. மொழிப்போர் காலத்தில் வந்து திமுக காரங்கிட்ட கடுமையாக நடந்துகிட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே இவர் எதுவுமே பழிவாங்க நடவடிக்கை மேற்கொள்ளலை, அப்படியே விட்டுட்டார். அப்படி வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடைவெளி வேணும்னு. ஏன்னா கட்சிங்கிறது ஒரு சார்பானது, ஆட்சிங்கிறது எல்லா மக்களுக்குமானது. ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாருக்குமான ஆட்சி அப்படி இருக்கணும்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவின் வழி ஆட்சியர்த்தம் சொல்லிட்டு இப்படி நிர்வாக சீர்கேட்டோடு ஊழல் லஞ்சம் புறையோடி போன ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பழி வாங்குவேன், வழக்கு போட்டு அச்சுறுத்தோம்னா மக்கள் கொந்தளிப்பு இருக்கேன். இதை வந்து தேர்தலை காட்டுவான். 2006-2011 காலத்தில் இதே போல அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதிர்ச்செயல போக்கு, கெட்ட ஆட்டம் போட்டீங்க. 10 ஆண்டு காலம் கூப்பில் இருந்தீங்க. 10 ஆண்டு காலம் தலையெடுக்க முடியல. மன்றாடினார், மன்னிப்பு கேட்டார். கடந்த காலத்தில் அவருக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா ஸ்டாலின். கருணாநிதி எதிர்க்கட்சியில் பொறுப்பாட்டத்தை இழந்தாருக்கு. எதிர்க்கட்சியாளர் கூட இருக்க முடியல அவரால். அந்த நிலை திமுகவுக்கு மீண்டும் வரும். அது நிலை வச்சுக்கணும். அண்ணன் சொன்னது தான். இது வந்து பெரிய பெரிய வீழ்த்த முடியாத சாம்ராஜ்யங்கள், பேரரசுகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஹிட்லர், முசோலினி போன்ற பெரிய பாசிஸ்டுகள் விழுந்துக்கிறாங்க. நீங்களாம் ஏமாத்திரம் பார்க்கலாம். இது எதை நோக்கி போகும், இன்னும் எத்தனை கைதுகள் தொடரும், அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி.